எத்தனை பிள்ளைகள் நாய் கடிக்க தெரியுமா? என் பையனை பாருங்க, இந்த பாருங்க, என் பையனை நாய் கடிச்சு இந்த கணக்கு தோண்டிட்டு இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, நல்ல சூப்பரா காம்பவுண்ட் சோற போட்டு உள்ள அவ்வளவு தெரு நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளைங்க சோற போடுங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று சென்னையில் வந்துட்டு தெருநாய்களை கொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு நிறைய மக்கள் 102 பேரணியாக சென்றாங்க. இதில் நிறைய நடிகர்கள் கூட வந்துட்டு ஆதரவாக பேசியிருந்தாங்க. இந்த நாய்கள் எல்லாம் வந்துட்டு கொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. திருநாய்களுக்கெல்லாம் பசிக்கும், அதுங்களுக்கு பசிச்சா என்ன செய்யும், கோவத்தில் மனுஷங்களே நம்ம வீட்டில் இருக்கவங்களை திட்டுறோம், அதே மாதிரி நாய்களும் வந்துட்டு கோவத்தில் ஏதோ ஒன்று கடிக்குது, அதை வந்துட்டு பெரிய விஷயமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ இது குறித்து ஜிபி முத்து அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏங்க அறிவில்லையா உங்களுக்கு, முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு எல்லாரை பற்றியும் தான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை வந்துட்டு நாய் கடிச்சிச்சுன்னா அப்பா ஆத்தா வந்துட்டு படுற பாலை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இங்கே பாருங்கள் என் பிள்ளைய கூட தான் வந்துட்டு நாய் கடிச்சிருக்கு, அதுவும் முகத்திலே கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடுவெல்லாம் எடுத்து வச்சு காட்டியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாய்க்கடியால் இந்த ரேபிஸ் அப்படின்ற நோயெலாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாச்சு தெரியுமா, ஏன் நாய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நாய் வந்துட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது, அதை வந்துட்டு சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய வீடு கட்டி பெரிய வந்துட்டு சுற்றுச்சுவர் வச்சு ஒரு பெரிய வால்லாம் கட்டிட்டு அதுக்குள்ளே எல்லா நாய்களையும் வச்சு சோறு போட்டு வளர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிபி முத்து அவர்கள் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுத்தில் யார் பேசுறது கரெக்ட்? ஜிபி முத்து சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா திருநாய்க்களால் வந்துட்டு நிறைய குழந்தைகள் வந்துட்டு கடிப்பட்டிருக்காங்க. ஸோ நிறைய டாக் வகைகள் வந்துட்டு இந்தியாவில் வளர்க்கறதுக்கே தடை போட்டிருக்க அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ இது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாய்களை வந்துட்டு கொல்றது தப்பு, அதுவுமே வந்துட்டு ஒரு உயிர் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு சரியான தீர்வு தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.